வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸில் பேக் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது, பிகினர்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் பண்ணி பார்க்குறதுக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எடுத்தோடனே 4 பீடில் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். 3 உள்ளே போட்டுட்டு 1 க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் வரணும். இது ரெண்டாவது ஸ்டெப்பு. இங்கிட்ட ஒரு எல்லோ, இங்கிட்ட ஒரு எல்லோ போட்டு சென்டர் ஒரு எல்லோவில் க்ராஸ் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னும் 2 இது டோட்டல் நமக்கு 5 லைன் வேணும். இது நமக்கு 1, இது 2, இன்னும் 3 ஆட் பண்ணிக்குவோம். இதே போல் 4 போட்டிருக்கோம். இது 1, இது 2, இது 3, இது 4. 5வது வந்து டேர்ன் பண்ணணும். 4 போட்டதுக்கப்புறம் 5th ஒன் வந்து டேர்ன் பண்ணிடுவோம். அடுத்து டேர்ன் பண்ணுறதுனால ஒரே சைடு 2 பீடு ஆட் பண்ணிக்கணும். 2 பீடு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பீடை க்ராஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இது பண்ணும்போது இந்த மாதிரி டேர்னிங் ஆகிடும். இப்படி ஒயர் வந்து இங்கே வந்துடும். இப்போ டேர்ன் பண்ணதில் வந்து ரைட் சைடு 2 எல்லோ போட்டுட்டு ஒரு எல்லோவில் க்ராஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி வரும். இப்போ நான் இப்படி பிடிச்சிக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை எடுத்து பக்கத்தில் இருக்கிற எல்லோ பீட்குள்ளார நம்ம விடணும். இந்த மாதிரி விட்டுருக்கணும். இப்போ நமக்கு இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 2 பீட் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ இது ஃபுல்லாகவே வந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு தடவையும் இந்த வயரை வந்து இந்த பீட்குள்ளார பக்கத்தில் இருக்கிற பீட்குள்ளார இந்த இதில் விட்டு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே 2 பீடை ஆட் பண்ணி இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இதோட இந்த இது டாப்பில் தான் முடிச்சிருக்கேன். இது டேர்ன் பண்ணல. இது இப்படி தான் முடியணும். இது வந்து பேஸு அடிப்பக்கம். இன்னும் அதுக்கு அடுத்து வந்து நம்ம இதை சுற்றி எல்லா பீட்லேயுமே வந்துட்டு சைடை எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ மேலே வந்தாச்சு. அடுத்து சைடு வியூ, சைடில் இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அதனால் வந்து லெஃப்ட் சைடில் 2 பீடை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பீடை க்ராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி டேர்ன் ஆகும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம ரைட் சைடு இருக்கிற வயரை வந்து இந்த ஃபஸ்ட்டு பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்கணும். இந்த சைடும் பண்ணிக்கலாம், இந்த சைடும் பண்ணிக்கலாம். நான் ரைட் சைட்லேருந்து கொண்டு போகிறேன். டைட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து டேர்ன் ஆகிருக்கும். இப்படி இருக்கும். இப்போ இங்கே 2 பீடு இருக்குது. இதில் 2 பீடு இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்னும் 2 போட்டு க்ராஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று இங்கே ஒன்று போட்டுட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கார்னர் கிடச்சிருக்கு. பேக்கோட கார்னர் இந்த மாதிரி இருக்கும். இப்போ திருப்பி இப்படி இது ஃபுல்லாக இதே போல் கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். ஒவ்வொரு தடவையும் பீடை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற பீட்குள்ளார இந்த மாதிரி விட்டுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடில் ஒன்று, இதில் ஒன்று போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வந்துடும். ஃபுல்லாக அப்படி கவர் ஆகிட்டே வரும். இப்போ இது ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இங்கேயும் கவர் பண்ணிவிட்டு
இங்கேயும் இப்படி போட்டுட்டு வரணும். ஃபுல்லாக இது வரைக்கும் வந்துடணும். இதே ஸ்டெப் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டுட்டோம். இது பேஸு, இது வந்து சைடில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட்டு இது ஃபினிஷ் பண்ணணும், முடிக்கணும். இந்த இதில் வந்துட்டு இந்த பீடு அண்ட் இந்த பீடு ரெண்டுத்துக்குள்ளாரையும் விட்டு எடுத்துக்குவோம். மூணு இருக்குது, 3 இதில் இருக்குது. இப்போ ஒரு பீடு போட்டு முடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சின்ன ட்ரே மாதிரி இருக்கும் குட்டியாக. இப்போ நம்ம வந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த ஃபஸ்ட் ரவுண்டு போன மாதிரியே இது ஃபுல்லாகவே ரவுண்டாக திருப்பி இன்னொருக்க போகணும். திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணும்போது மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதும் 3 பீடு தேவைப்படும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் லெஃப்ட் சைடு 2 பீடு போட்டு ஒரு பீடில் க்ராஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக இது பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இன்னும் அப்படியே வந்து ஒவ்வொரு பீட்குள்ளாரையாக வயரை விட்டு விட்டு எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். ஒன்று, 2. இப்போ திருப்பியும் இந்த இதில் வந்து வயரை விடணும். திருப்பி இந்த இதில் விட்டுட்டு அப்படியே இது ஃபுல்லாக முடிக்கணும். ஃபுல்லாக அதே ரவுண்டு இந்த ஃபஸ்ட் இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணமோ அதே போல் 6 ரவுண்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதே போல் அடுத்து வந்துட்டு டோட்டல் 6 ரவுண்டு இருக்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 6 ரவுண்டு கொண்டு வந்திருக்கேன். இது ஃபஸ்ட் ரவுண்டு போட்டோம் இல்லையா, இது 1 2 3 4 5 6 இது இப்படி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம். என்ன சைஸ் வேணாலும் நம்ம எப்படியே ரவுண்டாக ஏற்றிட்டு போடுறது தான். நான் இதோட போட்டு நாட் போட்டுட்டேன். அடுத்து வந்து ஹேண்டிலுக்கு இந்த பீடும் இந்த டாப்பில் இருந்து பாருங்கள், இது ரெண்டையும் விட்டுடுங்க. அதே போல் இது ரெண்டையும் விட்டுடுங்க. இதுலேயும் வந்து ஹேண்டிலுக்கு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பீடும் லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒரு எல்லோ சேர்த்துட்டு சென்டரில் ஒன்று க்ராஸ் பண்ணிக்கிறோம். இந்த பீடில் வந்து வயரை ஆட் பண்ணி இப்படி ஒன்று போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். அப்படி இந்த மாதிரி இருக்கும். ஒன்று எக்ஸ்ட்ராவாக தெரியும். இப்படி 2 ஒயரையும் இப்படி ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு போகணும். நான் சீட் பீடில் பிளாக் எடுத்திருக்கேன். பிளாக் எல்லோன்னுட்டு எவ்வளோ ஹைட் வேணுமோ நமக்கு இந்த மாதிரி வச்சு பார்த்து எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்குவோம். நான் 6 பீடு போட்டிருக்கேன் எல்லோவில். அதுக்கு நடுவில் பிளாக் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு எல்லோவை மட்டும் ஆட் பண்ணி இப்படி க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல க்ராஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பீடு இருக்கு இல்லையா, இதே போல் இந்த இடத்துலையும் க்ராஸ் பண்ணிக்கணும். இப்படி இப்போ ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று ஆட் பண்ணி இந்த பீடில் வந்து க்ராஸ் பண்ணிக்கணும். இப்படி
டைட் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இதை எடுத்து கொண்டு வந்து நாட் போட்டுருங்க. அதே போல் இந்த சைடும் சேம் இதே போல் ஒன்று போட்டுருவோம். இப்போ 2 சைடும் ஹேண்டில் போட்டாச்சு. இப்போ இதில் டிசைன் போட்டுருவோம். ஃபஸ்ட் எடுத்த உடனே இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், கீழே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம். ஒரு ஊசியில் மெலிசு வயரு இல்லைன்னா நூல் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நூலாக இருந்தாலும் பரவாயில்லை, வயராக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மெலிசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே போக ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு உள்ளே போட்டு இங்கே நாக்குள்ள ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நாட் போட்டிருக்கோம். ஒவ்வொரு பீடுக்குள்ளாரையும் விட்டு விட்டு வரணும். இப்போ நான் ஒரு சீட் பீட் எடுத்திருக்கேன் இந்த சைடு. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு இந்த பீட்குள்ளார இந்த லைனில் இருக்கிற எல்லா பீட்குள்ளாரையும் ஒவ்வொரு பீடாக ஆட் பண்ணிட்டு வரணும். இதை வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க உள்ளார. அடுத்த ஒரு பிளாக் பீடு எடுத்திருக்கேன், சீட் பீடு. இங்கே இருக்குது இப்போ வயரு. இப்போ அதுக்கு அடுத்த பீட்குள்ளார இப்படி விட்டுக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. திருப்பியும் ஒரு பிளாக் பீட் எடுத்து இதுக்குள்ளே விடணும். திருப்பியும் இப்போ அடுத்த பீட்குள்ளார விட்டுக்கலாம். அப்படி பொறுமையாக விடுங்க, பீடு உடஞ்சிடக்கூடாது, வயரும் பிஞ்சிடக்கூடாது. ஸோ பார்த்து செய்யணும். சீட் பீடு இருக்கிறதுலே குட்டி பீடாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக சென்டரில் பொருந்தும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக ஆட் பண்ணி இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். நம்ம இங்கே நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த பீடில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ இதோட முடிஞ்சிருச்சு. இதுதான் லாஸ்ட் ஒன், இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பியும் இந்த பீடுக்குள்ளார, இந்த பிளாக் பீடுக்குள்ளார உள்ளே போயிட்டு இது மேலே போயிடுவோம். இங்கே பிளாக் பீடுக்குள்ளார போயிட்டு இந்த அதுக்கு மேலே இருக்குல்ல எல்லோ பீடு, இந்த பீடு இங்கே இருக்குன்னா இதுக்கு மேலே இருக்கிற எல்லோ பீடுக்குள்ளார நம்ம மேலே போயிடுவோம். நல்லா டைட்டாக இழுத்துக்குவோம். இங்கே வந்ததும் திருப்பி அதே போல் ஒவ்வொரு பீடாக வந்து 2 பீடுக்கு நடுவில் ஆட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இங்கே இருக்கும், திருப்பி இங்கேருந்து அப்படியே வரிசையாக போயிட்டு இருக்கணும். இந்த மாதிரி வரணும். திருப்பியும் இதில் இங்கேன்னுட்டு வரிசையாக இப்படியே ரவுண்டாக சர்க்கிளாக போயிட்டே இருக்கணும். இது ஃபுல்லாகவே அது மாதிரி போகணும். இப்போ லாஸ்ட் பீடு போடுறோம் இந்த லைனில். இதில் எப்போதும் போல் உள்ளே போயிட்டு இந்த இதில் பிளாக் கலருக்குள்ளார போயிட்டு எல்லோ கலர் மேலே இருக்கிற கலர்
இது போல் தான் ஒவ்வொரு லைனும் முடிச்சிட்டு வரணும். இதே போல் 6 சர்க்கிளும் ஃபுல்லாக மேலே வரைக்கும் முடிச்சுக்குவோம். அடுத்த லைன் இங்கே இந்த இதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம. இப்போ இந்த ஹேண்டில் பாயிண்டில் இருக்கு இல்லையா, இந்த இதில் கொண்டு வர்றதுக்கு இந்த இதை முடிச்சிடுங்க. இந்த இதுக்கு இந்த சைடு இந்த பீடு கீழே இருக்கிறத முடிச்சுட்டு இது வழியாக மேலே வருவோம். மேலே வந்துட்டு இப்போ ஒரு பீடை ஆட் பண்ணுவோம். இப்போ ஒரு பீடு எடுத்து ஆட் பண்ணி கீழே இருக்கு இல்லையா இந்த எல்லோ, நம்ம அடுத்து போக வேண்டியது இங்கே இருக்கிறோம். கீழே இருக்கிற இந்த எல்லோக்குள்ளார விட்டுக்குவோம். அவ்வளோதான். திருப்பி அடுத்ததை வழக்கம் போல் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி திருப்பி ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது மேலே போனோம். அடுத்த பீடை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு இங்கேருந்து இங்கே கீழே இருக்கிற இந்த பீட்குள்ளார திருப்பியும் அடுத்த பீட் ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டு முடிக்கிறோம். இந்த இதில் முடிச்சாச்சு. இப்போ திருப்பி இந்த லைனில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண பீடுக்குள்ளார விட்டு அப்படியே நாட் போட்டுருவோம். திருப்பி 2 நாட் 3 நாட் போட்டுட்டு 2-3 பீட்குள்ளார போயிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நான் 2-3 இதில் கீழே வந்து கட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் ஒயர்லாம் கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப ஈஸியான பேக்கு. ஒரே ஸ்டெப் தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லோ கலருக்கும் சரி பிளாக் கலருக்கும் சரி பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக பண்ணினது. இது வந்து 5 ரோ வந்திருக்கும், இதில் 6 ரோ வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.